ராகுல் காந்தியிடம் நான் பேசி 3 நாட்கள் ஆகின்றது. ஆகவே என்ன பேசினோம் என்பதை ஒன்று முக்கியமாக சொல்வதற்கில்லை. என்ன எண்ணிக்கை கேட்கலாம் என்று கேட்டார்கள். நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். அதை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவரிடம் சொல்லி இருப்பார்கள். அநேகமாக நான் ஏற்கனவே சொல்லியபடி திங்கள் அல்லது செவ்வாய் எவ்வளவு தொகுதிகள் என்பது முடிவாகும். எவ்வளவு எண்ணிக்கை சொல்லியிருக்கீங்க? நீங்கள் ராகுல் காந்தி அவர்களை கேட்க வேண்டும். குலாம் நபி ஆசாத் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். எப்போது வருவார் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் டெல்லிக்கும் சென்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 விமானங்கள் சென்று வருகின்றன. ஆகவே எப்போது வேண்டுமானாலும் வரலாம். எங்களுக்கு திமுகவோடு எங்களுக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இது மாதிரிலாம் ரொம்ப அஃபிஷியலாக சொல்ல வேண்டியதில்லை. எங்களை பொறுத்தவரையில் எண்ணிக்கை என்பது சுமூகமாக முடியும். அது முடிந்தவுடன் எந்தெந்த தொகுதிகள் என்பதை பற்றி நாங்கள் விரைவில் பேசி ஒரு 4-5 நாட்களுக்குள் எல்லாம் இல்ல, அவங்க 234 தரோம் என்று சொன்னார்கள். நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுவோம். எங்களிடமிருந்து ஒரு சரியான வேட்பாளரை நாங்கள் போடுவோம். கண்டிப்பாக அவரை தோற்கடிப்போம். ஆனால் எங்களுக்கு ஒதுக்கப்படுமா இல்லையா என்பது நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் பேசி முடிவெடுப்போம். You have not seen the other poll survey. There was another poll survey just under that, which says that DMK and Congress alliance will definitely get the majority. So போல் சர்வே என்பது அவர்களுக்கு சௌரியத்துக்கு ஏற்ப ஒவ்வொரு பத்திரிகை முதலாளிகளும் அதை திரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல பத்திரிகைகள் அதிமுக என்று சொல்லவும், இன்னும் சில பத்திரிகைகள் உண்மை நிலையான அதிமுக காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் நம்புகின்றவன் கிடையாது. எனக்கு மக்கள் மனது தெரியும். தமிழக மக்களுடைய எண்ண ஓட்டங்களை நான் அறிவேன். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசிற்கும் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் தருவார்கள். சார், காங்கிரஸ்க்கு ஆட்சேபனை இல்லைன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி எந்த தடையும் இல்லைன்னு நாங்கள் கட்சியாக கருதாத ஒரு கட்சியை பற்றி தினந்தோறும் நீங்கள் கேட்கின்றீர்கள். எங்களை பொறுத்தவரையில் தமாகவோடு எந்த விதமான பேச்சும் கிடையாது. அவர்களை நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்கள் திரும்ப திரும்ப இல்லாத ஒரு கட்சியை பற்றியே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தமிழக சிஎம் பார்க்க முடியலன்னு ஏற்கனவே 2 நிமிஷம் வந்து குற்றம் சாட்டின நிலைமையில வெங்கையா நாயுடு வந்து பார்க்க முடியுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 மாறுபட்ட கருத்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? வெங்கையா நாயுடு என்ன சொல்லியிருக்காரு? நான் வந்து 2 வாட்டி நான் பாத்துறேன். மத்த அமைச்சரை பத்தி எனக்கு தெரியாது. நீங்கள் வெங்கையா நாயுடு சொல்வதை எல்லாம் நம்ப முடியாது. வெங்கையா நாயுடு என்றாலே சும்மா என்று அர்த்தம். வெங்காயத்தில் உரித்து பார்த்தால் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அதுபோல்தான் அவர். மின்சார அமைச்சர் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். சுற்றுப்புற சூழல் அமைச்சரும் சொல்லி இருக்கின்றார். 100 முறை முயற்சி செய்தும் ஜெயலலிதாவை பார்க்க முடியவில்லை. அவர் ஏதோ சொந்த பந்தத்திற்காக வரவில்லை, திருமணம் பேசுவதற்காக வரவில்லை. தமிழ்நாட்டிற்கு என்னென்ன மின்சார திட்டம் வேண்டும் என்பதை விவாதிப்பதற்காக வருகின்றேன் என்று சொல்லியும் இந்த ஜெயலலிதா அவரை பார்க்க முடியாது என்று தவிர்த்தது தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லை என்பதை மிக தெளிவாக காண்பிக்கின்றது. இப்போதே கோடை காலம் ஆரம்பித்து விட்டது. இப்போதே மின்சார வெட்டு என்பது தமிழகத்தில் பல கிராமங்களில் 6 மணி நேரம் இருக்கின்றது. இன்னும் போக போக மின்சார வெட்டு என்பது கடுமையாக போகும். இந்த நேரத்தில் மின்சாரம் தருவதற்கு தயாராக இருந்தும் அதை பெறுவதற்கு இந்த அம்மையார் அக்கறை காட்டவில்லை என்று சொல்வதை விட இப்போதே அந்த அம்மையார் அரசியலை விட்டு ஓடிவிடலாம். மக்களுக்கு ஒன்றும் செய்யாதவர், இவரும் செய்ய மாட்டார், செய்ய வருகின்றோம் என்று சொல்லுகின்றவர்களையும் ஊக்குவிக்க மாட்டார் என்று சொன்னார். இந்த அம்மையார் எதற்கு முதலமைச்சராக இருக்கின்றார் என்று ஏதோ கொலு பொம்மை போல உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றாரே ஒழிய எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தையும் தமிழ்நாட்டிற்கு இந்த ஜெயலலிதா 5 வருடமாக செய்யவில்லை என்பதுதான் இந்த மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியதிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது. தேர்தல் நடக்கும்போது கண்டிப்பாக அவர்கள் இருவரும் வருவார்கள், தனித்தனியாக பேசுவார்கள். எங்களுடைய தேர்தல் அறிக்கையினுடைய குழு இன்று அல்லது நாளை அறிவிக்கப்படும்.
தேர்தல் குழு இது அறிக்கை தயாரிக்கின்ற வேலை நடந்து கொண்டு இருக்கின்றது. விரைவில் அதை அறிவிப்போம். இன்னும் 2 நாள்ல எல்லா அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். எத்தனை தொகுதிகள், எத்தனை சீட்ஸ், இது எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு 1 நாள் 2 நாள்ல எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வெளியில வந்துடும். என்னங்க? கண்டிப்பாக முக்கியத்துவம் நிறைய கொடுக்கப்படும் பெண்களுக்கு. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து இந்த எலெக்ஷன்லயும் நிக்க போறாங்க. நீங்க பார்க்கதான் போறீங்க. டிமாண்ட்ஸோ இல்ல ஆஃபர் பத்தி நம்ம பேசவே இல்லை. நம்ம வந்து எல்லாரும் கண்டிப்பாக ஒன்னா பேசிட்டு ஒரு அமிக்கபிளி ஒரு நம்பர்ஸ்க்கு வரப்போறோம். அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு 1 நாள் அசம்ஷன்ஸ், ப்ரிசம்ஷன்ஸ், ப்ரீ கன்சீவ்ட் மைண்ட்ஸ்க்கு அவங்க ஏற்கனவே மனசுல ஒரு முடிவு பண்ண விஷயத்துக்கு பிரஸ்காரங்களுடைய தீனிக்கு நம்ம மறுபடியும் தீனி போட்டு அது வேலைக்கு ஆகாது. தலைவர் வந்து அந்த ரேஞ்ச்ல திருநாக்கர் சார் அப்படி பேசும்போது நான் என்ன சொல்ல முடியும்? இது வந்து அகைன் அசம்ஷன்ஸ் தான். இது வந்து இப்போ பேசுறது எல்லாத்தையும் வந்து நம்பர்ஸ் பொறுத்துல இருந்து டிஎம்சி மறுபடியும் டிஎம்கேல வருவாங்களா இல்லையா, இது எல்லாமே டிஎம்கே சார்பாகவும் யாருமே வந்து அதுக்கு பதில் கொடுக்கல. எங்க சார்பாக காங்கிரஸ் சார்பாக நாங்க எதுவுமே பதில் கொடுக்கல. இது எல்லாமே அகைன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீ கன்சீவ்ட் மைண்ட், ஒரு ப்ரீ அசம்ஷன்ஸ்ல தான் போயிட்டு இருக்கு. மத்திய அமைச்சர் பிஜேபி சார்பாக அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை பார்க்கவே முடியல, எத்தனை திட்டங்களுக்காக பேசணும், எத்தனை முறை போன் பண்ணாலும் அவங்களை சந்திக்கவே முடியல சொல்லும் போது அதுக்கும் முதலமைச்சர் அவர்கள் இது வரைக்கும் பதில் கொடுக்கல. அவங்க பதில் கொடுத்துருக்கணும். இதுலயே தெரியுது she is not interested. வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது அவங்களுக்கு. அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணுவாங்க. ஆனா இப்போ கண்டிப்பாக வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களே கடந்த 5 வருடத்துல யாராலையும் பார்க்க முடியல. 5 தொகுதி கூட அவங்க போகவே இல்லை. அவங்களுடைய தொகுதிக்கு மட்டும் தான் போயிருக்கிறாங்க. ஸோ இதுலயே தெரியுது வந்து நம்ம மக்களை, இங்க ஓட் போட்ட மக்கள்ல ஜெயிக்க வச்ச மக்களை அவங்க பார்க்கல. அப்புறம் சென்ட்ரல்ல எங்கேயும் யாரை போய் பார்க்க போறாங்க? இன்னும் 1 நாள் 2 நாள்ல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் வந்துடும். சீட்ஸ் பிளஸ் தொகுதிகள் ஃபைனல் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் கொடுக்கப்படும்.